வாட்டர் பியூரிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கியூரிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்க டார்ச் மாதிரி இருக்கே, இதுதான் வாட்டர் கியூர் பண்ண போகுது. பொதுவாகவே நம்ம குடிக்கிற வாட்டரோட pH லெவல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7 to 9 இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எனிதிங் பிலோ 7 இஸ் அசிடிக். நம்ம குடிக்கிற தண்ணி என்ன மாதிரி pH லெவல் இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேன் வாட்டர் வச்சுருக்கேன். இதை நான் ஒரு கிளாஸில் ஊற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் pH டெஸ்டரை எடுத்து ஆரோ வாட்டரில் ஊற்றுறேன். கலர் பார்த்தீங்களா சம்வேர் நியர் 2 to 3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் அசிடிக். இதே ஆரோ வாட்டரை நான் வந்து ஃபியூஷன் எக்ஸ் ப்ளஸில் ஃபில்டர் பண்ணி கிளாஸில் ஊற்றுறேன். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கம்ப்ளீட்டாக ஆல்கலைனாக மாறிடுச்சு. pHல பார்த்தீங்கன்னா சம்வேர் நியர் 9 to 10. நார்மலாக யூஸ் பண்ண ஆரோ வாட்டரோட pH லெவல் இது அந்த ஃபில்டர் வழியே வந்தது. ஸோ இது அசிடிக், இது ஆல்கலைன். ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஆல்கலைன் வாட்டராக மாற்றுறதுக்கான மிஷின்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இது பேர் ஃபியூஷன் எக்ஸ் ப்ளஸ். இதை வந்து நீங்கள் www.fusionexplus.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் வாங்கிக்கலாம். Kevin26 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டோட வரும். அதை ஆர்டர் பண்ணும்போது இது ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். அண்ட் இதை நீங்கள் எங்கே வேணாலும் வந்து கொண்டு போய்க்கலாம். இதை வந்து நம்ம நார்மல் டேப் வாட்டர்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ட்ரிங்கிங் வாட்டர்ஸில் நம்ம இதை ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் திஸ் அண்ட் மேக் யுவர் வாட்டர் பியூரிஃபை. இது வந்து ஒரு பெய்டு ப்ரமோஷன் இல்லை. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 18 இயர்ஸாக இதில் ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற விதத்தில் என் சைட்லேருந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சா பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.